ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கேரளாவில் நாங்கள் தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் கோயில் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபெஸ்டிவலை தான் நான் வீடியோவாக எடுத்து விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி நடக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எல்லாமே நானும் பார்த்தேன், நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது 1 வீக்காகவே நடந்துகிட்ருக்கு இந்த ஃபெஸ்டிவல் எங்கள் கோயிலில். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. பால் அபிஷேகம், அர்ச்சனை, அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பூஜை வச்சுருந்தாங்க. ஒரு 1 வீக்காக, ஒரு 5 டேஸாக. இது லாஸ்ட் நாள். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நான், ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்திருந்தோம். சரி பார்க்கலாம் இங்கே இருக்க ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வந்ததுமே கூட்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் கோவிலில் லைட் டெக்கரேஷனு ஃபுல்லாக விளக்கு, கோயில் சுற்றிலுமே சூப்பராக இருந்தது பார்க்கவே. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போனதுமே ஃபஸ்ட்டு நெய் விளக்கு தான் ஏற்றினங்க. விளக்கில் எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு நெய் வாங்கி அதுக்கப்புறம் சாமி கும்பிட போயிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ லைட்ஸு, கோயிலை சுற்றிலுமே லைட்ஸ் தான். சூப்பராக இருந்தது பார்க்கவே. போயிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கோயிலாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தீ மிதிக்கிறதுக்கு அங்கே நெருப்பு பற்ற வச்சுருந்தாங்க. அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஒரு 5-6 கோயில் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்குது லைனாக. ஒவ்வொரு சாமி, எல்லா சாமியும் ஒன்று ஒன்றா கும்பிட்டு இங்கே தான் வந்திருந்தோம். பாருங்கள் இந்த நெருப்பு, இதுதான் இந்த கட்டையெல்லாம் வச்சு தான் நெருப்பு பற்ற வச்சு, இது நல்லா கட்டை நல்லா எரிஞ்சு அதில் வர தண்ணில் தான் காலையில் விடிகாலையில் நெருப்பில் இறங்குவாங்க சாமி. அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலில் பூஜையும் நடந்துகிட்டு இருந்தது. நைட் ஃபுல்லாகவுமே பூஜை நடக்கும். ஐயருங்க நிறைய பேர் இருந்தாங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருமே. நிறைய கூட்டமாகவும் இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துட்டுருந்தாங்க. போயிட்டு இது ஜீவ சமாதி இங்கே இருக்கிறது. குருநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கோயிலோட குரு அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இங்கே தான் வச்சு அதுக்குள்ளே வச்சு இந்த கல்லறை மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைனாக எல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கே தான் நிறைய கூட்டமாக இருந்தது. போயிட்டு இங்கே தான் நெய் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலை ஒரு 4 ரவுண்ட் சுற்றி இங்கே வந்துட்டோம். நெருப்பு எரியத்தாவில் நெருப்பு பற்ற வச்சு விட்டாங்க. இது நைட் ஃபுல்லாக எரிஞ்சு காலையில் சாம்பல் ஆகி அந்த கறி இருக்குள்ள நெருப்போடு இருக்கும். அதில் தான் சாமி இறங்கும். அதுக்கு தான் இப்போவே பற்ற வச்சு விட்டுருக்காங்க. அதை தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அங்கே அன்னதானமும் நடந்துகிட்டு இருந்தது. அங்கேயே சாப்பிட்டோம். சாதம், சாம்பார், பொரியல் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே சாப்பிட்டோம் 4 பேருமே. கேரளா சாதம், இது மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சாதம், எல்லா காயும் போட்ட சாம்பார், கூட்டு, அவியல், பாயாசம், அப்புறம் தயிர் பச்சடி மாதிரி வச்சுருந்தாங்க. பழம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்க்க போயிட்டோம். இங்கே இருக்க இப்போ சாமி பேரில் ராமர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்ற கோயிலில் இருக்கிற சாமியெல்லாம் இங்கே கேரளாவில் இருக்க கோயில் தான். முத்தப்பன், பகவதி அம்மன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பேரில் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. எல்லா சாமியும் கும்பிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்க்க போயிட்டோம். அங்கேயே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். 5 லேடிஸ் சேர்ந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. கேரளா சைடில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேரளா ட்ரெடிஷ்னல் அப்படியே இருந்தது. பாருங்கள் அது சூப்பராக சாரி கட்டி டான்ஸ் ஆடுறாங்க.
டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் இந்த சைடு வந்தால் அந்த நெருப்பு அந்த கட்டையெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அங்கே வந்து தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நைட் ஃபுல்லாக எரிஞ்சு காலையில் வந்து சாம்பலாக இருக்கும். அதில் தான் வந்து அந்த தீயில வந்து இறங்குவாங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயில் சைடில் வந்து இந்த வந்து ஓலையில் வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே போய் பார்த்துட்ருக்கும் போது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு பாப்பா கிட்ட கிளி மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. பாருங்கள், இதுதான். இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அதை வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். உண்மையாக கிளி மாதிரியே இருக்குது தொலை வந்து பார்க்க. பாருங்கள் ஷேப்பு. திரும்பவும் ஒவ்வொரு சாமிக்காக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்தால் பெரிய குளம் இருந்தது. அதையும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதில் வந்து தண்ணி இல்லை, ரொம்ப ஆழத்தில் தான் தண்ணி இருந்தது. இந்த கோயிலோட குளம் தான் அது. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நைட்டு. இது வந்து திரும்ப காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு திரும்ப காலையில் இந்த தீ மிதிக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். நானும் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே தான் வந்திருந்தோம். இங்கே வந்து அந்த விறகெல்லாம் எரிஞ்சு பாருங்கள் தணல் எப்படி இருக்குது. பயங்கர ஹீட்டாக இருந்தது. இந்த நெருப்பில் தான் வந்து சாமி வந்து அப்படியே இறங்கும். எல்லாம் அதை க்ளீன் பண்ணி ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி சைட்லலாம் அதை சுற்றுரும் நடந்து வருவாங்க. ரொம்ப அனலாக இருக்கிறதுனால கால் சூடும் அப்படின்ட்டு தண்ணி விட்டு அதெல்லாம் எடுத்து இதுவாக போட்டுருந்தாங்க. சாமியும் ரெடியாகி இருந்தது. பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே உட்கார வச்சு. இதுதான் வந்து அந்த நெருப்பில் வந்து இறங்கும் அப்படியே. சாமிக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு 50 முறை இறங்கியிருப்பாங்க கீழே. அப்படியே அனல் கொதிக்குது. அங்கே நிற்கவே முடியல. சாமி எப்படி தான் அந்த அனலில் இறங்கி இது பண்ணிச்சு அப்படின்ட்டு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கவே. பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த நெருப்பில் ஒரு 50 முறை சுற்றி வந்து 50 முறை ஏறி ஏறி இறங்கிச்சு அது. ஆனால் சத்தியமாக மனுஷனாக இருந்தால் அது முடியவே முடியாது. எப்படி பண்ணாங்கன்னு தெரில. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 4 மணிக்கு போனோம். ஒரு 6:30 வரையும் நடந்திருக்கோம் இந்த பூஜைலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.
அங்கெல்லாம் தீயில் இறங்கி அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க தான் வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அந்த வீட்டில் தான் விளக்கு அந்த சாமியோட அந்த இதுவெல்லாம் இருக்குது. சாமி வந்து தீயில் இறங்கிட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து விளக்கு பார்த்துட்டு அது ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்களோட ட்ரெடிஷ்னல் அது. அங்கே முடிச்சுட்டு இந்த வீட்டான தான் வந்திருந்தது சாமி. பாருங்கள், இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பொரி, தேங்காய், இளநீ இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அங்கே சாமி கொடுத்து சாமி ஏதோ வந்து சொல்லுது. அது எல்லாமே மலையாளத்தில் தான் இருந்தது. எனக்கு புரியல எதுவுமே. அதெல்லாம் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தேன். தேங்காய், இளநீர், அப்புறம் ஏதேதோ பிரசாதம் கொடுத்தாங்க சாமிக்கு. சாமியும் சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு திரும்ப ஏதோ கொடுத்தது. அப்புறம் ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாமியுமே ஏதோ சொல்லிகிட்டு இருந்தது. எல்லாமே மலையாளத்தில் இருந்தது. அதனால் எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் லைனாக எல்லாருமே சாமிக்கிட்ட வந்து காசு வச்சு அந்த சாமி வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து குறி மாதிரி ஏதாவது சொல்லுது. இது நல்லது, இது கெட்டது, இது நடக்கும், அந்த மாதிரி லைனாக எல்லாருமே போய் கேட்டுன்னு இருந்தாங்க. கேட்டுட்டு எல்லாருக்குமே பிரசாதமாக வந்து பொரி கொடுத்தது சாமி. இந்த மாதிரி தான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க guys, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் guys.